கொஞ்ச நாள் தான் ஓடுவார். ஏன் தெரியுமா? சாதாரணமான தடை இல்லை. அவர் இந்த தடவை ஓடுற ரோட்ல சசிகாந்த் ஐஏஎஸ் போல மலைகள் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்குது நாடாளுமன்றத்தில். ஆகையினால அவரால் முன்ன செஞ்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அதிகமான வாக்களித்தீர்கள். உங்களுக்கு உங்கள் குறைகளை அறிந்து நிச்சயமாக நாங்கள் உங்களோடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்கு படித்தவர், பண்பாளர், ஒரு கலெக்டர் பணியாற்றியிருக்கார், மக்களுடைய குறை நிறைகளை தெரிந்தவர், நிச்சயமாக நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை தெரிவித்து இப்பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களிடம் நன்றிகளை தெரிவிப்பார். பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன். ஏன்னா தமிழ்நாடே இன்னைக்கு திரும்பி பார்க்குற மாதிரி திருவள்ளூர் தொகுதி அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகத்தான வெற்றி. அதனால் இந்த ஒரு ஓட்டும் என்னுடைய பொறுப்புகளை ரொம்ப ஜாஸ்தியாக்கியிருக்கு. இந்த ஒரு ஓட்டுக்கும் நான் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். உங்களில் ஒருவனாக நான் இந்த 5 வருஷம் இருப்பேன், பயணிப்பேன், உங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உங்களோடவே பயணிப்பேன்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த தடவை நாங்கள் ஃபஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 20 சீட்டு இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா நம்ம சொன்ன எல்லா வாக்குறுதியும் நான் நிறைவேற்றிருக்கலாம். பட் இருந்தாலும் கூட இந்த பிஜேபி அரசாங்கம் ரொம்ப நேரம் நிற்காது. அது ரொம்ப மைனாரிட்டி அரசாங்கம். விரைவில் அது விழும். ராகுல் காந்தி பிரதமராகுவோம். நம்ம சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றுவோம். இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த கழகத்தின் மாவட்ட செயலாளர் டிஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்களின் படையில் இருந்த எல்லா ஒன்றிய செயலாளர்களுக்கும், எல்லா கழகத்தின் தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும் எனக்கு நன்றி. எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும், எங்களுடைய டீமில் இருந்த எல்லா வட்ட தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தொண்டர்கள் இந்தியா கூட்டணி ஒரு அருமையான கொள்கை கூட்டணி. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள், சிபிஐ, சிபிஐஎம், முஸ்லீம் இயக்கங்கள், ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட கட்சி எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். இந்த தருணத்தில் இந்த கொள்கை கூட்டணியை அமைத்த நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மக்களை நோக்கி தான் அரசியல், மக்களோடு நிற்பது தான் அரசியல் என்ற அவர்களின் கட்டளைக்கினாங்க. கண்டிப்பாக நான் எல்லா பக்கமும் பொறுமையாக உங்கள் கூட உங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கு நான் கண்டிப்பாக ஒரு விடை கொடுப்பேன் என்ற வாக்குறுதி நான் உங்களுக்கு மறுபடியும் அறிவித்து இந்த வெற்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பேன். நன்றி. திருப்பிப்போம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சித்தலகுப்பம் பகுதியை சார்ந்த அத்துணை பேருக்கும் நம்முடைய ஜெயச்சந்திரன், சிவராம ரெட்டி, பிரபாகர், சின்ன பிரபாகர், பெரிய பிரபாகர், நடராஜ் அவர்கள், ரகுராம் அவர்கள், சந்திர ఆయన అట్టుకురా తప్ప ఓకే